ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்கள் ராசி அதிபதி சீக்கிரமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக வரக்கூடிய ஒரு ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி ராசியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க அமைதியான குணம் படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பேச மாட்டாங்க. அதுவே இவங்கக்கிட்ட ஒரு மிகவும் குறைபாடாக பார்க்கப்படுது. அதாவது எந்த இடத்துல எந்த டைமில் பேசணுமோ அந்த டைமில் இவங்க பேச மாட்டாங்க. எல்லா நேரத்துலையுமே ரொம்ப அமைதியாகவே இருந்துருவாங்க. இதுவே இவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை குப்பையில் தூக்கி போடுற மாதிரி போட்டுருவாங்க. இவங்களால் நிறைய பேர் நல்லா வாழ்ந்தவங்களே தவிர இவங்களால் கெட்டவங்க யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப அமைதியானவங்க, நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ரொம்ப தயக்கப்படுவாங்க. கூச்ச சுபாவமும் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலேயே நிறைய விதமான விஷயங்களை இழந்து நிற்பாங்க. மேலும் இவங்க யாரையெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டவர்களாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு கஷ்டங்கள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். இவங்க மேலே குடும்பத்துடைய பாரம் எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. கடன் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் விஷயந்தான் இவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கவங்களும் இவங்கக்கிட்ட பொய்யா நடித்து இவங்களுடைய உதவியை பெற வரைக்குமே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் இவங்களை கழட்டி விட்டுருவாங்க, காலை வரையும் விட்டுருவாங்க. ஆனாலுமே அதையெல்லாமே கூட பொருள்படுத்தாமல் அப்பையும் கூட கோவப்படாமல் அமைதியிலேயே எல்லாத்தையுமே முடிச்சுக்குவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபமே வராது. எப்பொழுதுமே யாருக்கிட்டனாலும் சிரித்த முகத்தோடு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க, பேசுவாங்க. யார் மனசையும் அவ்வளவு சீக்கிரமாக இவங்க புண்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க அமைதியானவங்க, பேச்சில் கூட அவ்வளோக்கு திறமை இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு இது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு குழந்தை உள்ளம் படைத்தவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இப்படிப்பட்ட அன்பு உள்ள நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன, மார்கழி 10க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி 10க்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மாத தொடக்கத்தில் இருந்தே உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தன பஞ்சாதிபதியான புதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகமான நேரத்தில் பொருளாதார நிலை உயரும், புனித பயணங்கள் அதிகரிக்கும், குடும்ப முன்னேற்றம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் கூட இப்பொழுது துரிதமாக நடக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் செல்கிறாரு. அப்பொழுது அவரது பார்வை பதியிடலாம் அனைத்து இடமே புனிதமாக அடையுங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான குரு அவரது பார்வை பலத்தால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடையும். இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. லாபம் வரும் வழியை கண்டுகொள்வீங்க. சென்ற மாதத்தை காட்டிலும் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நிறைய நிறைவுகள் ஏற்படுங்க. என்றாலும் கூட குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மன வருத்தமும் வரும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சூழ்நிலைகள் அமைய போகுது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத திறப்பங்கள் நிறைய நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் இனிமை தரக்கூடிய விதமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும். எந்த காரியத்தையும் முயற்சித்தாலுமே அது உடனடியாக முடிவடையும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைய போகுது. மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறாரு. விரையாதிபதி உச்சம் பெறுவதால் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுய விரயங்களாக மேற்கொள்ளுங்க. பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைக்கூடி வரப்போகுது. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகளில் மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும். மாணவ மாணவிகள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்து முடிப்பது உத்தமம். பெண்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சுப செய்திகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் கேட்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 23, 24, 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4, 7, 8. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயத்தில் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.